ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு ஃபாத்திமா சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும். இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளாக இருக்கணும். ஏன்னா சில பேர் சோர்ந்து போயிட்டு இருக்குவீங்க, இல்லை வீட்டில் ஏதாவது டென்ஷன் இருக்கும், இல்லை பசங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியல, அப்படி இல்லை சீட் கரெக்டான டைம் கட்ட முடியல, ஏதாவது ஒரு பிரச்சனை நம்மளுக்குள்ளே கண்டிப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே நம்மளுக்கு லைஃப்பில் நடக்கிறது தான். எதுவுமே வித்தியாசமாக நடக்க போகிறது கிடையாது. பசி எடுக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கடவுள் ஒரு நாளில் கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு தேவையான உணவு கண்டிப்பாக கடவுள் சந்திச்சுன்னு தாக்குறாரு. கடன் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு தேவையான பணத்தையும் கடவுள் சந்திச்சுன்னு இருக்கிறாரு. ஏன்னா அவங்கவுங்க வாழ்கிற வாழ்க்கையை பொறுத்து தான் கடவுள் எல்லா பிளெஸ்ஸிங்கும் அவங்களுக்கு கொடுக்குறாரு. கடவுள் இல்லைன்னா நம்ம இல்லை. நம்ம ஒரு லைஃப் நம்ம இஷ்டத்துக்கு இப்படி தான் வாழணும்னு ஒரு நடைமுறை இருக்குது. எப்படி வேணாலும் வாழ்கிறது வாழ்க்கை கிடையாது. நம்ம காத்தால் ஏற்ற உடனே ஃபஸ்ட்டு நம்ம முகம் கழுவி பல்லு விளக்கி நம்மளுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்த பிறகு அதுக்கப்புறம் தான் கிச்சன் உள்ளே போவோம். சில பேர் சம்பிரதாயம் குளிச்சுட்டு தான் கிச்சன் உள்ளே போகணுன்ட்டுன்னு, சில பேர் முகங்கால் கழுவுனாவே போதும். ஏன்னா நம்ம உள்ள பரிசுத்தமாக இருக்குது. எப்படி சொல்கிறேன்னா, காத்தால நம்ம கிச்சனுக்கு போகிறது எதுக்காக போகிறோம்? நமக்காக ஃபஸ்ட்டு செஞ்சு சமைச்சு சாப்பிட்றதுக்காகவா நம்ம போகிறோம்? கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், கிடையவே கிடையாது. நம்மளை சுற்றி இருக்கிறவங்க, நம்ம பிள்ளைங்க, நம்ம அப்பா அம்மா, நம்மளை நம்பி இருக்கிறவங்களுக்கு நல்ல உணவு செஞ்சு போடணுன்னு தான் போகிறோம். அந்த இடத்துல எல்லாமே இருந்தால் கரெக்டான ஃபுட்டு நம்மளால் அவங்களுக்கு ரெடியாக கொடுக்க முடியும். சில பேருடைய லைஃப்பில் சில பேர் அப்படின்னு சொல்கிறது சாரி, உங்களுடைய லைஃப்பில் சரி, என்னுடைய லைஃப்லேயும் சரி, எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்காது. ஹைஃபை வாழ்கிறவங்க வாழ்க்கையை பற்றி நான் பேசல. நார்மலான என்னோடய லைஃப் நார்மலான லைஃப் தான் ஃப்ரெண்ட்ஸ். எதுவுமே ரொம்ப கிடையாது. டிமார்ட்டுக்கு போனால் கூட என்கிட்ட ஒரு 15,000 இருந்தால் தான் நான் டிமார்ட்டுக்கு போனோன்னா என்னால் ஒரு 5 மாதத்துக்கு ஒரு 6 மாதத்துக்கு ஃபுல் ரேஷன் வாங்கி போட முடியும். அதுதான் அன்றாட வேலை இல்லைங்களா? அப்பப்போ வாங்குறது, அப்பப்போ 10 வாட்டி கடைக்கு போகிறது, அந்த பழக்கம்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஒரு சில சமயம் சோர்ந்து உட்காந்துருவேன். ஐயோ வீட்டில் ஒன்றுமே இல்லையே, என்ன பண்ணுறது? அதுக்காக நான் மேற்கொண்டு ஏதாச்சும் ஒரு செய்ய போனோம்னா அது தப்பாக முடிஞ்சிடுது. கொஞ்ச நேரம் உட்காருவேன், இல்லை மனசு விட்டு வீட்டுக்காரர்கிட்ட காத்தால் ஒரு காஃபி கொண்டு போகிறேன் தெரியுங்களா? அந்த மாதிரி டைமில் காஃபி கொடுத்துனே மெல்லமாக பேசுவேன். இது இல்லை, இது இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு நல்ல மூடில் இருந்தால் ஓகேம்மா வாங்கி தரேன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லையா, உனக்கு சேலரியே வேறு கொடுத்துட்டு உனக்கு எல்லாமே வேறு வாங்கி தரணுமான்னு சில திட்டுங்களோ விழும். அந்த சமயத்தில் பல 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 நம்மள அறியாமல் கண்ணில் தண்ணி ஊற்றிடும். நம்ம யாருக்காக சமைச்சு போடுறோம்? இவங்க இவங்களுக்காக நம்ம ஏன் போய் போய் இவங்ககிட்ட கெஞ்சின்னு இருக்கணும்? இத்தை வாங்கி தாங்க, அத்தை வாங்கி கொடுத்தா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்தா நம்மளுக்காக பிறந்துக்கிற பிள்ளைங்க எந்த தப்பு பண்ணாங்கோ? சில பேர் அதை யோசனை பண்ணுங்க. என்னோடய லைஃப்பில் நடந்ததான் நான் ஷேர் பண்ணுறேன். நான் யாரோட லைஃப்பில் நடந்ததெல்லாம் ஷேர் பண்ணல. சில சமயத்தில் போய் உட்காந்து இது இல்லை அது அந்த மாதிரி லைஃப் நம்ம வாழ்கிறோமா? நம்ம லைஃப் அப்படி ஆயிடுச்சா? சரி ஓகே, கடன்பட்டு ஏதோ லோன் எடுத்து நம்ம வீடு கட்டிட்டோம். அதுக்காக கடவுள் நம்மளை ஏதாச்சும் தண்டிச்சிட்டாரா? வீட்டில் எதுனா ரேஷன் இல்லைன்னா கூட ஒரு 4 வாட்டி 5 வாட்டி நான் அவர்கிட்ட பேச வேண்டியதாக இருக்குது. ஏன்னு சொன்னால், ஐயோ அவர் வேலை மேலே போகிறாரு, ஏதோ ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்குவாருன்னு கூட சொல்லிக்கலாம். நம்ம கூட பச்சை தண்ணி குடிச்சிட்டு கூட இருந்துடலாம். ஆனால் பிள்ளைங்க எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போவாங்க. சில பேரண்ட்ஸ் அதுக்காகவே மெனக்கட்டு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஐயோ நம்ம பிள்ளைங்களுக்கு அட்லீஸ்ட் 3 வேளை சாப்பாடு போடல முடியலனாலும் 2 வேளை சாப்பாடு போடலாமே. நீங்கள் நினச்சிக்கலாம் உனக்கு என்னாமா வீடுக்குது வாசலுக்குது எல்லாமே. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கஷ்டப்பட்டு தான் இந்த நிலைமைக்கு வருவாங்க. சும்மாலாம் யாருமே அப்பா ஆஸ்தியில், அப்பாவுடைய பணத்தில், அம்மாவுடைய ஆஸ்தியில் அந்த மாதிரியெல்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நான் மேலே வந்தது எங்களுடைய கஷ்டம், எல்லாமே அவருடைய கஷ்டம். அவர் கஷ்டப்பட்டு ஒன்று நான் சேர்த்து வச்ச தொட்டு தான் இன்னைக்கு நான் எந்த மாதிரி விஷயத்த நான் பேசுறதுக்கு வந்தேன்னா, கஷ்டம் வீட்டில் கஷ்டம். என்னதான் வீடு இருந்தாலோ வாசல் இருந்தாலோ நம்மளுக்கு எல்லாமே கடவுள் கரெக்டாக சந்திக்க மாட்டார் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாச்சும் ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்கும். பணம் இருக்கும், பட் சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு வழி இருக்காது. விதவிதமாக செஞ்சு சாப்பிட தெரியாது. சில பேருக்கு பாருங்கள், எல்லாமே வீட்டில் இருக்கும், செஞ்சு சாப்பிட தெரியாது. சில பேருக்கு எல்லா டேலண்ட்டும் இருக்கும், வீட்டில் ஒன்றுமே இருக்காது.
அந்த மாதிரி சூழ்நிலையில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கூட உங்கள் வீட்டில் ஒன்று இருந்து ஒன்று இல்லைனா கடைக்கு போய் வாங்கின்னு வரணுன்னா கூட யோசிக்குவேன், ஐயோ ஒரே பருப்பு கொஸ்டோ கடைக்கு போனோமா, விடு பரவாயில்ல, தக்காளிக்கு இது வெங்காயம் தக்காளி சட்னி பண்ணிக்கலாம். அப்படி அந்த மாதிரி யோசனை பண்ணி நானே வந்துட்டு ரேஷன் வாங்கணுன்னு போனால் மொத்தமாக வாங்கின்னு வந்து போட்டு வீட்டில் செய்கிறதுக்கும், நம்ம போய் கடையில் போய் ஒன்று ஒன்றா வாங்கின்னு வரதுக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எத்தனையோ பேர் வீட்டுக்காரர்கிட்ட கேட்டு கூட வாங்கின்னு வந்து போடவும் மாட்டாங்க. அப்படி இல்லையா மறந்துட்டு வந்துட்டேன்னு சொல்லுவாங்க. கையில் காசோ கொடுக்க மாட்டாங்க. சேலரி வாங்கினா கையில் காசே தரமாட்டாங்க. உனக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு வாங்கின்னு வந்து போடுற ஹஸ்பண்ட்ஸும் இருக்கிறாங்க. இல்லை நீயே போய் வாங்கிக்கோ சொன்னால், இப்போ பாருங்கள் எங்கள் வீட்டிலேருந்து நான் டிமார்ட்டுக்கு போனேன்னா கிட்டத்தட்ட ஆட்டோக்கே எனக்கு வந்து 100 ருபீஸ் ஆகுதுன்னா, அப்போ அது எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னு நீங்கள் நினச்சி பார்த்துக்கோங்க. அதனால தான் நான் சொல்கிறேன்னா, நம்மளால் ஒண்டியாக போய் வாங்க முடியும். எல்லாமே வாங்கி எல்லாம் எடுத்து திரும்ப ரிட்டர்ன் வரணுன்னா ஒரு ஆட்டோ பிடிக்கணும் இல்லைங்களா? ரேஷன் வாங்குறது முக்கியம் கிடையாது. நம்ம அதை கொண்டு வந்து வீட்டில் எடுத்துன்னு வந்து வச்சு திரும்ப எல்லாமே எடுத்து போட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாமே அந்த இடத்துல போட்டு வச்சு பசங்களுக்கு செஞ்சு போடுற சந்தோஷமே வேறு. கொஞ்ச நாள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி போட்டு செஞ்சோன்னா, அவங்க வந்து குழந்தையா இருக்கும்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி போட்டு செஞ்சுன்னு இருந்தோம். இப்போ அவங்க பெருசாயிட்டாங்க. அவங்களுக்கு கரெக்டான சாப்பாடு வேணும்னா, நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு மெனக்கெட்டு நம்மளுடைய கஷ்டத்தை இப்போ பாருங்கள் அதான் சொல்கிறேன் இல்லைங்களா, நம்ம வீட்டுக்கார்ட்ட போய் கேட்டு சில பேர் வீட்டுக்காரருடைய அமௌண்ட் எடுத்துன்னு வந்து நம்ம கையில் கொடுத்துருவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், டக்குன்னு ஏதாச்சும் ஒரு செலவு ஆயினே இருக்கும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டுக்கார் வந்து என்கிட்ட சம்பளம் எடுத்துன்னு வந்து கொடுக்கும்போது லைட் பில்லு, கேபிள் பில்லு, தண்ணி பில்லு, கேஸ் பில்லு அது ஒரு பக்கம் போனாலும், நம்ம ஏதாச்சும் இப்போ பாருங்கள் குக்கரு அந்த மாதிரி பெரிய பெரிய ஒரு 5000 6000 ஆனால் நான் வீட்டுக்கிட்டே வந்து சும்மா கையில் காசு செலவு பண்ணுறதை விட ஒரு குக்கர் வாங்கிடுவேன். அவங்களுக்கு வந்து மாதம் ஒரு 500 கட்டுவேன். அதே மாதிரி சீட்டு போட்டிருக்குறேன். அது மாதிரி டப்பாஸ் சீட்டு போட்டிருக்குறேன். அது மாதிரி கிறிஸ்மஸ் சீட் போட்டிருக்குறேன். அதுக்கப்புறம் வீட்டில் பசங்க அப்பப்போ எங்கள் பையனுக்கு ஒரு நாளைக்கு 50 வேணும். அதெல்லாமே கணக்கு போட்டோம்னா நம்மளுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு அன்றாட வாழ்க்கையில் எல்லாமே நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். சில பேருக்கு பர்ஃபெக்டாக அமையும், சில பேருக்கு பர்ஃபெக்டாக அமையாது. என்னோட லைஃப்பில் வந்து இது வரலும் எங்கள் வீட்டுக்காரருடைய சேலரியை வந்து நான் ஃபுல்லாகவே கையில் வாங்கினதே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இது உண்மை. இது நான் யாருக்காகவோ எதுக்காகவோ நான் போய் பேசணும்னு அவசியமே கிடையாது. இது வரலும் ஏன்னா கல்யாண நாள்லேருந்து இது வரலும் எங்ககிட்ட வந்து ₹1 கூட கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அவர் தான் ஒரு வாட்டி லோன் எடுத்து ஃபஸ்ட்டு மேரேஜ் இருக்கும்போது நாங்கள் ₹50,000 லீஸில் வீடு இருந்தோம். அதுக்கப்புறம் 2,50,000 ரூபாயில் வந்து நாங்கள் லீஸில் இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து ₹5,00,000 லீஸில் இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து ₹10,00,000 லீஸில் இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து ₹15,00,000, அதுக்கப்புறம் வந்து ₹20,00,000. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு அமௌண்ட் எங்கிட்ட பல்காக வந்த பிறகு என் நகைலாம் சேர்த்து வச்ச நகைலாம் எடுத்துகிட்டு போயிட்டு நாங்கள் வச்சு அதுக்கப்புறம் அவரும் இப்போ ஃபுல் லோனில் கை வச்ச தொட்டு சேலரி வந்து எங்ககிட்ட வந்து கம்மியாக தான் வருது. ஏன் உங்களுக்கு நான் சுற்றி வலிச்சு நான் பட்ஜெட் பற்றி பேசுகிறேன்னா, சில பேர் பட்ஜெட் போடாமலே ஐயோ எதுக்குன்னு தெரியாமல் எழுதி வைக்காமல் வந்த உடனே சும்மா செலவு பண்ணுறது, இல்லை டக்குன்னு எடுத்து மாலுக்கு போயிடுறது, இல்லை டக்குன்னு எடுத்து டிமார்ட்டுக்கு போயிடுறது. ஃபஸ்ட்டு வந்து வீட்டில் இருக்கிறது சின்ன பிரச்சனைங்க, லைட் பில்லு, கேபிள் பில்லு, தண்ணி பில்லு எல்லாமே எடுத்து ஒரு பக்கமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு தேவையான ரேஷன் வாங்கி போட்டுக்கின்னு அப்படி நம்ம லைஃப்பை வந்து மூவ் பண்ண போனோம் ஃப்ரெண்ட்ஸ். எதுவாக இருந்தாலும் ஏனாதானமாக நம்ம வாழக்கூடாது. நம்மளுக்குன்னு ஒன்று பர்ஃபெக்டாக இப்படி தான் நம்ம வாழணும். உங்களுடைய வீட்டுக்காரர் என்னுடைய வீட்டுக்காரோடைய சம்பளம் எவ்வளோ இதுக்குள்ளே தான் நம்ம நடத்தணும். அதை தாண்டி கையில் ₹1 கூட இல்லைன்னா சைலண்ட்டாக போய் ஒரு இடத்துல உட்காந்துட்டு கடவுள்கிட்ட நான் தானாகவே பேசினுக்குவேன். ஏசப்பா நாளை பொழுது எப்படி இருக்கும், நாளைக்கு எங்களுக்கு தேவையானது நீங்கள் சந்திக்கணும். நாளைக்கு அப்புறம் எங்கள் வீட்டில் ஒரு குட்டி நாய் வச்சுன்னுக்குறோம். அதுக்கு எப்படி இருந்தாலும் ரேஷன் அரிசி இருக்குது, இல்லை கேர்டு ஒரு ₹10 வாங்கி கரைச்சி வச்சு அதை சாப்பிட்டுடும். ஏன்னா அதுக்கு நான் 3 வேளை சாப்பாடு கண்டிப்பாக போடணும். அதுக்கு ஒரு நாளைக்கு இல்லைனாலும் ₹15 வேணும் ஃப்ரெண்ட்ஸ். தயிர் வாங்கி நம்ம அந்த அம்மாவுக்கு வந்து 3 வேளை சாப்பாடு கொடுக்குறதுக்கு. அதை காட்டில் எங்கள் பசங்க வந்து காத்தால டிஃபனு, மத்தியானம் சாப்பாடு, நைட்டு வந்து இப்போ இருக்கிற பசங்க கச்சிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லாத சாப்பிட்றது கிடையாது. ஏன்னா நம்ம எல்லாம் ஏழைப்பட்ட இப்போ கூட என்னோடய குக்கிங்கில் வந்து நார்மலான சமையல் தான் ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே கையில் காசு இருந்தால் தான் கொஞ்சம் குழந்தைங்க ஏதாச்சும் கேட்டால் சமைச்சு தருவேன். மற்றபடி வந்து நார்மலான லைஃப் தான். இப்போ பாருங்கள் வீடு வாசல் எல்லாம் சுத்தம் பண்ணியிருந்தா கூட எனக்கு எவ்வளோ டயர்டு இருக்கும், எனக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கும் எல்லாமே. ஏன்னா மனசு வந்து ரொம்ப டிப்ரெஷன் ஆகிடுச்சுன்னா நான் இந்த மாதிரி வேலை செய்யறதுக்கு ஆரம்பிச்சிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு எப்படி நான் என்ன பண்ணுறது உட்காந்து யோசிக்கிறத விட அந்த மைண்டை கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிக்கின்னு வீட்டில் இருக்கிற வேலையை செஞ்சுக்கின்னு இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய ஒரு நாளும் கடந்து போவோம். எந்த காரணத்தொட்டும் நான் வந்து கொஞ்சமாக சோர்ந்து போயிட்டு ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டுக்கிட்ட அழுதாவது சொல்லிவிடுவேன்.
எனக்கு இது வேணும் அது வேணும், குழந்தைங்களுக்கு இது வேணும், குழந்தைங்களுக்கு போடுறதுக்கு உள்ளே போடுறதுக்கு துணி வேணுங்கோ, வயசு பசங்க ஆகிட்டாங்கங்கோ, போன வருஷம் வாங்கினது தாங்க. இந்த மாதிரி சும்மாலாம் போய் துணி எடுக்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். துணி மடிக்கும் போதோ பார்க்குவேன், குழந்தைங்களுக்கு எந்த துணி இல்லை, ஷார்ட்ஸ் இல்லையா, டிஷர்ட்ஸ் இல்லையா, பேண்ட் இல்லையா, வீட்டுக்கு போகிற துணி இல்லையான்னு சொல்லிட்டு துணி மடிக்கும் போதோ பார்க்குவேன். ரேஷன் எல்லாம் யூஸ் பண்ணும்போது துவரம்பருப்பு எவ்வளோ காலி ஆகிட்டுருக்கு, சர்க்கரை எவ்வளோ காலி ஆகிட்டுக்குது, அதெல்லாம் ஒரு மைண்டில் வச்சு ஒரு நாள் அவங்க ஃப்ரீயாக இருக்கும் போது, அவங்க நல்லா இருக்கும் போதோ அப்பப்போ கொடுக்குற காசை கொடுத்து அப்பப்போ சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். பட் ஒரு வாட்டி பல்காக அமௌண்ட்டு வாங்கினோன்னா ஒரு 1 மந்த்து 2 மந்த்துக்கிட்ட பேசினே இருக்குவோங்க நான். இது வாங்கணும், இது வாங்கணும்ப்பா, இது வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு இது வேணும்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டுக்காரங்கள நீங்களே ப்ரெஷர் பண்ணக்கூடாது. நானும் அவரை வந்து அவ்வளோ ப்ரெஷர் பண்ணுறதுக்கு 1 மாதம் 2 மாதம் சொல்லினே இருக்குவேன்ப்பா, டிமார்ட்டுக்கு போகணும் பாப்பா, டிமார்ட்டுக்கு. ஏன்னா டிமார்ட்டுக்கு நான் ஏன் போகிறேன்னா அங்கே எல்லா பொருளும் இருக்குங்க. எல்லா பென்சிலு, ரப்பரு, ஸ்கேலு, ஸ்கூல் பேகு, ஸ்நாக்ஸ் பேகு, டிஃபனு, ரேஷன் எல்லாமே அங்கே இருக்கிற டீ பவுடர்லேருந்து எல்லாமே அங்கே இருக்கிற தொட்டு டிமார்ட்டுக்கு போனால் ஒரு பர்ஃபெக்டாக எனக்கு வந்து கிளியராக அங்கே முடிஞ்சிடும். அதனால தான் டிமார்ட்டுக்கு போகணுன்னு சொல்லிட்டு நான் வந்து கிளம்பி போயிடுவேன். எப்படி இருந்தாலும் கையில் காசு இருந்தால் மாதம் போவோம். அப்படி இல்லையா ஒரு வாட்டி நான் வாங்கின்னு வந்துட்டேன்னா இதுவும் நான் கொஞ்சம் லேட்டாக ஒரு 2 மந்த்ஸ் கிட்ட ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் ரேஷன் இது போட்டு இப்போ தான் உங்களுக்கு நான் ரேஷன் ஷேர் பண்ணிக்கிறேன். இது கூட கம்மியான பட்ஜெட்டில் தான் இங்கே எங்கேயோ கடையில் தான் போய் வாங்கின்னு வந்தேன். பசங்களுக்கு வந்து இன்னும் ஷாம்பு, அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு பாடி ஸ்ப்ரே, அதெல்லாம் லிக்விடு, அதுக்கப்புறம் பாடி லோஷன்ஸ், அதெல்லாம் வந்து டிமார்ட்டில் தான் எனக்கு வந்து வாங்குறதுக்கே பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டேன் நான் வீடியோவில். நான் டிமார்ட்டுக்கு தான் போகிறேன்னு அர்த்தம். நார்மலான ரேஷனு இந்த ஒரு ஸ்பைசஸ் ஐட்டம்லாம் போட்டிருந்தேன். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா போய் பாருங்க. அதெல்லாம் சிட்டி மார்க்கெட்டை நான் போய் வாங்கின்னு வந்தேன். எங்கே கம்மியாக கிடைக்குது அங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏனாதானமாக நான் போயிட்டு எல்லாமே கேஜி கணக்கில் வாங்குறதெல்லாம் கிடையாது. கம்மியான பட்ஜெட் எங்கே இருக்கோ, நல்ல குவாலிட்டி எங்கே இருக்கோ அங்கே போய் நான் வாங்கின்னு வந்துடுவேன். உங்கள்கிட்ட நான் 2 வீடியோ ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஒன்று வந்து ஸ்பைசஸ் வாங்கின்னு வந்துருக்கிற ஐட்டம்ஸ் போட்டிருக்குவேன். 2வது வாட்டி இப்போது 3-4 டேஸ்க்கு முன்னாடி கொஞ்சமாக ரேஷன் ஒரு 7,000 கிட்ட வந்து வாங்கின்னு வந்த ரேஷன். ஆனாலும் இன்னும் நம்மளுக்கு தேவை, பசங்க வீட்டில் வச்சுருந்தோம்னா அவங்களுக்கு இன்னும் தேவை. டைமுக்கு ஸ்கூலில் வந்தோன்னா அட்லீஸ்ட் ஒரு மாரி பிஸ்கெட்டாவது சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு நம்ம வாங்கி வைக்கணும் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே டக்குன்னு அது ஒரு குதிரை. எங்கள் வீட்டில் வந்து ஒரு குதிரையில் தான் நாங்கள் சவாரி பண்ணின்னு இருக்கிறோம். ஏன்னா எங்கள் வீட்டுக்கார் எங்களுக்காக தான் ஓடின்னு இருக்கிறாரு. அவர் வந்து கிட்டத்தட்ட 10th படிச்சு முடிச்சதுலேருந்து இதுவரையிலும் அவர் வேலைக்கு போயின்னுக்கிறார் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வாட்டி ரொம்ப வேதனை ஆகிடும். அவர் வந்து கால் நீட்டின்னு உட்காரும்போது ரொம்ப மனசு கஷ்டம் ஆகிடும். ஐயோ நம்மளுக்காக ஓடுறாரு. யாருன்னா அந்த மாதிரி ஃபீல் பட்டிருக்கிறீங்களா உங்கள் வீட்டுக்காரை பார்த்து? அவர் கால் வலின்னு சொல்லும் போதோ, இல்லை அவர் வேலையிலேருந்து வந்த உடனே ஒரு கிளாஸ் காஃபி போட்டு எடுத்துன்னு போய் கொடுத்துட்டு, இனி நாள் எப்படி போச்சுப்பா, உனக்கு எப்படி இருக்குது, கை கால் நல்லா இருக்கா, கால் நோவுதா, கை நோவுதா அப்படின்னு சொல்லிட்டு யாராச்சும் விசாரிச்சுருக்கிறீங்களா? கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் நீங்கள் விசாரிக்கலைன்னா கண்டிப்பாக போய் விசாரிங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க நம்மளுக்காக தான் கஷ்டப்படுறாங்க, நம்மளுடைய பிள்ளைகளை வளர்க்கத்தான் கஷ்டப்படுறாங்க, நம்மளுடைய மாமியார் மாமனார் அம்மா அப்பாக்காக தான் அவங்க கஷ்டப்படுறாங்க. ஒரு வீட்டில் ஒரு தலைவன் கரெக்டாக இருந்தால், அவர் ஆரோக்கியமாக இருந்தால் நம்மளுக்கு ரொம்ப நல்லது. அதுக்காக அவர் வேலைக்கு போகிறாரு, வராரு, சம்பளத்தை தராரு, பசங்களை நல்லா பார்த்துக்கிறாரு, என்ன நல்லா பார்த்துக்கிறாருன்னு அப்படி மட்டும் லைஃப் மட்டும் வாழ்கிறதுக்கு போகாதீங்க. இவ்வளோ ரேஷனோ, இவ்வளோ நகை நெட்டோ, இவ்வளோ பணக்காசோ, இவ்வளோ ஆடம்பரமான வாழ்க்கையோ, இவ்வளோ சொந்தமான வீடோ கொடுத்தது உங்களுடைய கணவன், என்னுடைய கணவன். அவங்களுக்கெல்லாம் ஒரு பிளெஸ்ஸிங்கான ஒரு நாளாக இருக்கட்டும். அவங்களுக்கு பிடிச்சது சமைச்சு கொடுங்க. அவங்க வேலைக்கு போயிட்டு வந்த உடனே ஒரு காஃபி கொடுத்துட்டு உங்கள் பாட்டுக்கு நீ மொபைல் எடுத்துன்னு உக்காந்துடாதீங்க. கொஞ்சமாக 2 வார்த்தை அவங்க பேசலைன்னா கூட பரவாயில்ல, அவங்க கோவமாக இருந்தால் கூட பரவாயில்ல. சில பேருடைய வீட்டுக்காரங்கெல்லாம் அப்படி தான், வேலையிலேருந்து வந்த உடனே எரிஞ்சு விழுவாங்க. பட் ஆஃபீஸில் நிறைய டென்ஷன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து அவங்க அங்கே காட்ட முடியாது. நான் கூட நிறைய வாட்டி எங்கள் வீட்டுக்கார்ட்ட அப்படி தான் பேசிட்டு இருக்கிறேன். வந்தோன்னே கோவமாக வரப்பா, என்னாப்பானா கொஞ்சம் நேரம் விட்ட பிறகு அவர் கண்ணு லைட்டாக கலங்கும். வேலை மேலே இப்படி பேசிட்டாங்கன்னு சொல்லுவோம். அப்போ ரொம்ப துக்கம் வரும், ரொம்ப மனசு கஷ்டம் ஆகும். கண்டிப்பாக ஒரு நாள் ஒரு ரெஸ்ட் கடவுள் கொடுக்குவார்ப்பா. உன்னைன்னா 42 வயசு ஆயிடுச்சு, உன்னை நான் எப்போ ரெஸ்ட் எடுக்கிறது ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்ச நாள். இன்னும் எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து 18 இயர்ஸ் சர்வீஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது வரலாம் நான் அவரை வந்து காப்பாற்ற
காப்பாற்றிக்கணும், அவரை நான் சுகமாக வைக்கணும். அப்போ வாழ்கிற வாழ்க்கை நம்ம கரெக்டாக பர்ஃபெக்டாக வாழணும். வீட்டில் இருக்கிற ரேஷனை வச்சு குடும்பம் நடத்துங்க. அப்படி இல்லையா ஒரு சின்ன பிஸ்னஸ் ஏதாவது செய்யறதுக்கு ஆரம்பிங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் லைஃப் ரொம்பவே நல்லா இருக்கும். கண்டிப்பாக இப்போ நான் கூட ஒரு சின்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கிறேன். லாஸ்ட் வீடியோவில் உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கிறேன். கண்டிப்பாக நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போதும் உங்கள்கிட்ட நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய மனசில் இருக்கிறதெல்லாம் நான் பேசிட்டேன். ஏதாச்சும் தப்பாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய வேதனை எல்லாமே வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு சமைக்கலான்னு சொல்லிட்டு இப்போ நான் தக்காளி சட்னி தான் பண்ணியிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி ரைஸ் இருக்குது, இதை வச்சு நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். நம்ம வீடு பெருசாக இருக்குது, எல்லாமே இருக்குது, கவர்மெண்ட் எம்ப்ளாய் இவங்க நல்லா இருக்குவாங்கன்னு மட்டும் நீங்கள் எல்லோரும் ஒரு கணக்கு போடாதீங்க. எங்களுக்குள்ளேயோ கஷ்டம் இருக்குது, எங்களுக்குள்ளேயோ வேதனை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்தா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பாருங்கள். அதில் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கணும், கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். பேசுனது ஏதாவது தப்பாக இருந்தால் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய், தேங்க்யூ.